வணக்கம். கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட பார்ட் 14ல் வந்து நம்ம வந்து பியாண்ட் மீட்டிங் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக சொன்னால் ரியல் மேஜிக்கே வந்து மீட்டிங்க்கு வெளியே தான் நடக்கும். அதாவது ஒரு மெம்பர்ஸை வந்து யாருமே வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து தன்னை ஒரு சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன்ற மாதிரி தான் காட்டிப்பாங்க, நான் உட்பட. ஆனால் வெளியில் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசும்போது தான் அவங்களோட ரியல் ஸ்ட்ரென்த் என்னென்னலாம் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் சந்தித்து பேசும்போது பார்த்திங்கன்னா, நேரடி பிஸ்னஸ் வாய்ப்புகளை தாண்டி அவங்களோட சக்ஸஸ் ஃபார்முலாஸ்லாம் கூட ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க எப்படி அந்த கம்பெனியை ஆரம்பித்தாங்க, எப்படி ரன் பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட சொல்லுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரெண்டு கிடைப்பாங்க. ஏன்னா நான் வந்து பல ஃபோரமில் இருந்திருந்தால் கூட, இப்போ அந்த ஃபோரமில் இல்லைனா கூட இன்றைக்கி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தொடருது. ஏன்னா எங்களுக்குள்ளே அந்த நேரடி வேவ் லென்த் தான். ஸோ அதனால் வந்து சந்தித்து பேசும்போது என்ன பேசலான்னா, கெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட கோல் என்ன, அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் என்ன, அது என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்க, எந்த மாதிரிலாம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியணும். அப்புறம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் என்ன, வேறு எந்த விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசலாம். ப்ளஸ் நெட்வொர்க், அதாவது எந்தெந்த ஃபோரம்லலாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அப்போ உங்களுக்கு தேவையான கனெக்ட் அங்கே இருக்குமான்னு பார்க்கலாம். தென் அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன, அனாலிட்டிக்கலாக, க்ரியேட்டிவாக எந்த விஷயங்களில் அவங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த விதத்தில் இந்த ஆர்டரில் பேசி பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கான நேரம் இருக்கும். ஏன்னா மீட்டிங்கில் 1 நிமிஷம் தான் தராங்கன்னா, இங்கே வந்து மினிமம் ஒரு 1 ஹவராவது பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா, நிறைய கரெக்டான பீப்புளையும் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. சில பீப்புளை வந்து ரெஃபர் பண்ணணுமா வேணாமா, இல்லை இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தேவையா இல்லையா அப்படிங்கிறத கூட நான் வந்து இந்த மாதிரி 1-to-1 மீட்டிங்கில் தான் நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் பேசும்போது தான் அவங்க என்ன நடந்துக்கிறாங்க, எப்படி நடந்துக்கிறான்னு பார்க்கும்போது அது நமக்கு பல விதத்தில் பெனிஃபிஷியலாக இருக்குது. ஏன்னா ரெஃபர் பண்ணிவிட்டு பிரச்சனையெல்லாம் மாற்றுறதை விட இதெல்லாம் முன்னாடியே இது பண்ணிக்கலாம். இந்த கோவிட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா, நான் வந்து பேசிக்காக ஃபோனில் பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா ஜூமில் பேசுகிறது, கூகுளில் பேசுகிறதுலாம் வேறு. சாதாரணமாக நானும் எங்கள் நண்பர் சுந்தர், பாரதிதாசன் இவங்களோடலாம் ரெகுலராக பேசும்போது பார்த்திங்கன்னா, பேச எங்களுக்குள்ளே நிறைய ஓப்பனிங் ஆச்சு. அவங்களோட நிறைய மனசு விட்டு பேசணும், நிறைய புரிதல் கிடச்சிது. அதே மாதிரி அவங்க எந்த சோஷியல் மீடியாஸில், ஃபேஸ்புக்கில், லிங்க்டின்ல இதெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்களோ அதுலேயும் கனெக்டடாக இருந்திங்கன்னா அவங்க எந்த மாதிரியான போஸ்ட்டு போடுறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஒரு சாம்பிளுக்கு வந்து அந்த கெயின்ஸோட ஃபார்மேட் அனுப்பிச்சிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு இதெல்லாம் கோலாக, நமக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்றது இருக்கும். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க மீட் பண்ணும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஈச் 30 மினிட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பண்ணுறது நல்லாயிருக்கும். ப்ரிஃபரபிளி அவங்களோட ஆஃபீஸில் மீட் பண்ண பாருங்கள். ஏன்னா ஒரு காஃபி டே இல்லை பப்ளிக் பிளேஸில் மீட் பண்ணுறத விட ரியலாக அவங்க எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, அது சின்ன ஆஃபீஸோ பெரிய ஆஃபீஸோ, அவங்க ஆஃபீஸில் மீட் பண்ணுறது நல்லாயிருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த மீட்டிங்கிறது சும்மா ஒரு ரெக்கார்டிங் பர்பஸ் தான். பியாண்ட் மீட்டிங் நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அதுதான் நமக்கான ரிசல்ட்டை கொடுக்கும். ஐ எம் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். ரெஃபரலை பற்றின எந்த தகவலாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நன்றி, வணக்கம்.